வெல்கம் டு சோடா புட்டி. ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது ஒரு கிரைம் த்ரில்லர் படம். அதுக்கப்புறம் வந்து ஒரு வெப் சீரிஸ். அது வெப் சீரிஸ் சொல்ல முடியாது, மினி சீரிஸ் கூட சொல்ல முடியாது. மினி சீரிஸ்னா ஒரு 4 எபிசோடாச்சும் வரணும், 3 எபிசோடு தான். அதனால ஒரு படமாவே அதையும் கன்சிடர் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமாக எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். ஸோ எல்லாருக்குமே ஹாப்பியா இந்த வருஷம் அவங்களுக்கு பெஸ்டா இருக்கணும். அண்ட் இந்த பொங்கல் நாள் வந்து ஜாலியா என்ஜாய் பண்ணணும். ஓகே, நம்ம மெயின் மேட்டருக்கு வந்துருவோம். ரெண்டுமே வந்து தமிழ் டப்பிங்லேயே இருக்குதுப்பா. ஸோ அதை டீட்டெயிலாக பார்த்தலாம். ஒன்று வந்து இப்போ வந்துருக்கிற களம் காவல் ஓடிடி வந்து விட்டது சோனி லிவ்ல. மம்முட்டி அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்காக மட்டும்தான் திரும்பி ஒரு தடவை ட்ரை பண்ணது. இப்போ தமிழ் டப்பிங்ல வந்துருச்சு. தேட்டர்ல வரும்போது தமிழ் டப்பிங்ல வரல. இதோடைய கதை ஆக்சுவலா நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி வந்து தஹாதுங்கிற வெப் சீரிஸ் பார்த்துருந்தீங்கன்னா அதுலயே இந்த கதை என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் சரி மம்முட்டியும் இந்த கதையில பண்ண போறாருன்னும் போது சைனட் மோகனை பத்தி எப்படிலாம் அவர் மாட்டினான்னு இன்னும் அந்த விஷயத்தெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். ஆனா அதெல்லாம் தெரிஞ்சா கூட தஹா சீரிஸ் பார்த்திருந்தா கூட இந்த படம் இம்ப்ரெஸ் பண்ணுமான்னா கட்டாயம் பண்ணும். ஏன்னா இவங்க மெயின் மேட்ரு அவர் இப்படிலாம் வந்து ஏமாத்தி காலி பண்றாருங்கிற விஷயத்த மட்டும்தான் எடுத்துக்கிட்டாங்க. பட் அவரை ரீச் பண்ற ஆபீஸரோட கதையை ஒருத்தர் ஒரு டைப்ல மாத்திக்கிட்டாங்க. ஸோ அதனால இன்ட்ரெஸ்டிங்கா இந்த படமும் இருக்கும். அதை விட முக்கியமா மம்முட்டி அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸுக்காக மட்டுமே. இதுல அவர் வந்து இந்த வயசு அதிகமான பெண்கள், வரதட்சணை கொடுமையினால கல்யாணம் ஆகாம இருக்கிறவங்க, இல்ல டைவர்ஸ் ஆனவங்க, இவங்களையா செலக்ட் பண்ணி ஈஸியா அவங்களை மேனிபுலேட் பண்ணி அவங்களை அடைய நினைக்கிறதுலாம் இல்ல, அவங்களை போட்டுத்தர நினைக்கிறதுல ஒரு சைக்கோ. ஸோ இந்த சைக்கோவை போலீஸ் எப்படி பிடிச்சாங்க, அவர் எப்படிலாம் மாற்றாருங்கிறது தான் இந்த படம். ஸோ தஹா சீரிஸ் பார்த்தவங்களுக்கும் இந்த படம் வந்து கட்டாயம் ஒர்க் ஆகும். எனக்கு வந்து மம்முட்டி அவர்கள் எப்பா இந்த மாதிரியான ரோல் பண்ணும்போது எனக்கு அப்படியே நம்ம சைடு ஆஹா சூப்பர் ஸ்டார் உலகநாயகன் சார், நீங்க மாஸ் ஹீரோ கேங்ஸ்டர்லாம் விட்டுவிட்டு இந்த மாதிரிலாம் ஒன்று பண்ணுங்க சார்ன்ற மாதிரி எனக்கு அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு அப்படியே நம்ம நெட்ரிக்கன் ரஜினி அவர்கள் அந்த மோட்லாம் நான் போயிட்டேன். ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம சைட்ல இருந்து பண்ணாங்கன்னா வெயிட்டா இருக்குங்கிற மாதிரி இந்த படம் பார்க்கும்போதெல்லாம் தோணிட்டு இருந்துச்சு. ஸோ மம்முட்டியோடைய பர்ஃபார்மன்ஸ் தான். அதுலயும் மம்முட்டியும் விநாயகமும் மீட் பண்ணிடணும். ஹீரோ வில்லனாவும் வில்லனை ஹீரோவாகும். இந்த சேஞ்ச் ஓவரே ஒரு மாதிரி ஜாலியா இருந்துச்சு. பிளஸ் எனக்கு இன்வெஸ்டிகேட் பண்ற அந்த ஏரியாவா இருக்கட்டும், பிளஸ் நம்ம இன்வெஸ்டிகேட் பண்ற அவருக்குமே சார் ஒரு பட்டப்பேர்லாம் இருக்கிறாமேன்ற மாதிரி அதை வச்சு இந்த கதையை கனெக்ட் பண்ணுது மம்முட்டி தாங்க. அதாவது இந்த சீனுக்கு இப்ப நம்ம ஓவரா ரியாக்ட் பண்ணுங்கிறதுலாம் இல்ல, அந்த மனுஷனுக்கு தெரியாதா அவர் இப்படி அசால்ட்டா அங்க ரியாக்ட் பண்ணாம இருக்கிற மாதிரியே ஒரு ரியாக்ஷனை கொடுப்பாரு. அதுதான் அந்த சுச்சுவேஷன் அழகா இவரு பொண்ணுங்களை அப்படியே மயக்கிறத வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்கன்ற மாதிரி அந்த கேரக்டர் தான் இதுல மொத்த படமே. ஸோ வெயிட்டா இருந்துச்சு. அந்த சைனட் மோகன் யாருங்கிற விஷயம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருந்தாலும் இந்த படம் கட்டாயம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணும். ஸோ கட்டாயம் தமிழ் டப்பிங்குமே இருக்குது, ட்ரை பண்ணி விட்டுருங்கப்பா. ரெண்டாவது இந்த வெப் சீரிஸ்க்கு வர மினி சீரிஸ் படம் இப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். அகதா கிறிஸ்டி 7 Days. ஆக்சுவலா அகதா கிறிஸ்டியோடைய மூவிஸ் அவங்க புக்ஸ் பேஸ் பண்ணி ஏகப்பட்ட மூவிஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 18 படம் கிட்ட இருக்குது. அதுல ஒரு 5 படம் கிட்ட பார்த்துட்டேன். அதோட ட்விஸ்ட் எல்லாம் பயங்கரமா இருக்கும். அதை படமா அடாப்ட் பண்ணும்போது நல்லா பண்ணுவாங்க. ஃபுல்லா அவங்க வந்து இந்த கிரைம் மிஸ்ட்ரி ஜானர் தான். ஸோ அதை நம்ம எக்ஸ்பிளேஷன்ஸா அவங்களுடைய சீரிஸா ஒன்று போடலாம்னு சொல்லுங்க. அவங்களுடைய படங்களை எக்ஸ்பிளைன் பண்ணியே போடுவோம். தமிழ் டப்பிங்லாம் எதுவும் இல்லை, இதுதான் இப்ப தமிழ் டப்பிங்ல வந்துருக்குது. சரி, இதோடைய கதை என்ன அப்படின்னாக்க இது வந்து 1925 நடக்கிற கதை. அப்ப ஒரு மிகப்பெரிய பார்ட்டி நடக்குது. அதுக்கப்புறமா திடீர்னு ஒருத்தர் வந்து அவர் இறந்துட்டார். ஆக்சுவலா அது இறப்பு மாதிரியே இல்லை. ஏன் அது நார்மலா தாங்க, நீங்க தாங்க சந்தேகப்படுறீங்க கொலை பண்ணிட்டாரு அதுக்கு முன்னாடி காரணம் இருக்குங்கிற மாதிரி நீங்களாவே நினைச்சிட்டு இருக்கீங்கன்ற மாதிரி தான் பெருசா அவங்க கண்டுக்கல. ஹீரோயின் மட்டும் இல்ல, இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குது, பிளஸ் நான் கொஞ்சம் கொஞ்சமா தெரிஞ்சுக்க போறேன்னு அவங்க ஒரு விஷயமா தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு பின்னாடி என்ன காரணமா இருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறது தான் இந்த சீரிஸ். இதுல பிடிச்ச விஷயங்கள் எடுத்துக்கிட்டா மெயினா 3 எபிசோடு தான். ஆரம்பிச்சது முடிக்கிறதும் தெரியாது, டக்குன்னு முடிச்சு விட்டுறலாம். ஆனா அதுலயுமே ஃபர்ஸ்ட் எபிசோடுங்கிறது எப்பா கொஞ்சம் பொறுமையா இல்ல, ரொம்ப பொறுமையா போகிற ஒரு ஃபீல்லாம் கொடுக்கும். எனக்கு வந்து இந்த சீரிஸ்ல பிடிச்சது என்னன்னா, இப்போ 3வது எபிசோட்ல ஏகப்பட்ட ட்விஸ்ட்கள் இருக்குதா. இப்போ 3வது எபிசோட பார்த்து முடிச்சுட்டு நீங்க ஃபர்ஸ்ட் எபிசோட் ட்ரை பண்ணீங்கன்னா, அதாவது 3 எபிசோட முடிச்சிருங்க. ஃபர்ஸ்ட் எபிசோட் ஸ்லோவா இருக்கணும் இல்லைன்னு சொல்லல. 3வது எபிசோட முடிச்சுட்டு நீங்க ஃபர்ஸ்ட் எபிசோட லைட்டா திரும்பி பாருங்களேன். ஏகப்பட்ட விஷயங்கள் டேய் அப்பவே இதெல்லாம் சொல்லியிருக்காங்களா, அப்பவே இதெல்லாம் வச்சிருக்காங்கன்ற மாதிரி உங்களுக்கு ஒரு ஃபீல் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் எபிசோட் போரா இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு நீங்க இதை ட்ரை பண்ணி பாருங்க, முடிச்சுட்டு ட்ரை பண்ணுங்க, உங்களுக்கு அந்த விஷயம் ஒர்க் ஆகும். அதே போல இதுல ஹீரோயின் கொஞ்சம் கொஞ்சமா கண்டுபிடிக்கிறது. அப்புறம் நினைச்சேன் இப்படிதான் இருக்குன்ற மாதிரி நினைப்போம், அது இல்லவே இல்லைன்ற மாதிரி வேற ஒரு விஷயத்த பண்ணுவாங்கல்ல, அதெல்லாம் தேவையான அளவுக்கு இருந்துச்சு. முக்கியமாக அடுத்தடுத்த எபிசோடுகள்ல ஓகே இதுதான்ப்பா விஷயம், இல்ல இதை விட பெரிய ஒரு விஷயம் இருக்குது, இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் இருக்குங்கிற மாதிரி அடுத்தடுத்து அதை கொண்டு போறது, பிளஸ் அது எல்லாத்தையும் கனெக்ட் பண்றது. ஸ்டார்டிங் எபிசோட்ல பார்த்த சின்ன சீன் முத கொண்டு எப்படி அந்த பிளான் நடந்துச்சுங்கிறத கடைசியில மொத்தமா கனெக்ட் பண்ற அந்த ஏரியாலாம் நல்லா இருந்துச்சு. என்ன ஒண்ணு, இது 3 எபிசோடியா, ஹீரோயின் மட்டும்தான் தேடிட்டு இருப்பாங்க. மத்தவங்க எல்லாம் எனக்கு இப்போ மத்த கேரக்டர் மேல சந்தேகம் வரணும், ஒருவேளை இவர் பண்ணிருப்பாரோ, இவருக்கு பின்னாடி இது ஒண்ணு இருக்குமோன்னு நம்ம யோசிச்சிருக்கணும். அப்படி யோசிக்கிறதுக்கே டைம் இல்லை, வெறும் ஹீரோயின் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும் இருக்கிறதுனால எனக்கு எப்பா மத்தவங்க சந்தேகப்படுறதுக்குள்ள சீரியஸா முடிச்சு விட்டீங்களேன்ற மாதிரி இருந்துச்சு. அதனால எனக்கு அந்த 3வது எபிசோட்ல வந்த ஏகப்பட்ட ட்விஸ்ட்கள்ன்றது இருங்க பஸ் இருங்க கொஞ்சம் பொறுமையா மைக்கில் என்ன ஏத்திக்க விடுங்க, டக்குன்னு இப்படியா டக்குன்னு அப்படியாங்கிற மாதிரி இன்னும் ஏகப்பட்ட ட்விஸ்ட்களை கொடுக்குறீங்கன்ற மாதிரி இருங்க, நான் இந்த கேரக்டர்ஸே முதல்ல மனசுல பதியலன்ற மாதிரி ஃபீல் ஆச்சு. கடைசியில எக்ஸ்ட்ராவா ஒரு பயங்கர விஷயத்தையும் பண்ணுவாங்க, ஐயோ இதை எதிர்பார்க்கல அப்படிங்கிற மொமெண்டா ஃபீல் ஆகாம
ஆமா இது என்ன இப்ப இதுக்கு என்ன காரணம் சொல்ல போறீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அது நார்மலா இருந்துச்சு. ஒரு நீட்டான கிரைம் விஷயத்துல அதுல டவுட்டே கிடையாது. தமிழ் டப்பிங்லேயே வேற இருக்குது, ஃபேமிலியாவே இந்த சீரிஸை பார்க்கலாம், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதுவும் கிடையாது. ஆனா எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் 3 எபிசோட் பார்த்து முடிச்சதான் ஓகே நல்லா இருக்கு, ட்விஸ்ட்லாம் ஓகே, ஆனா ஏதோ ஒண்ணு பயங்கரமா நமக்கு இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருந்துச்சு. நான் அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் எபிசோட திரும்பி உட்காந்து பார்க்கும்போது ஓ அப்பவே பல விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க, நம்ம இந்த ஒரு பிளாட்டை நோக்கியே வந்ததுனால பல விஷயங்களை கண்டுக்காம சில விஷயங்களும் கொஞ்சம் ஓவரா சொன்ன மாதிரி இருந்துச்சோன்னு எனக்கு முடியுமோ தோணுச்சு. பிளஸ் திரும்பி நான் ரிவ்யூ செட் பண்ணும்போது ஓகேப்பா நல்லா இருந்துச்சு. அப்பவே நீங்க நிறைய விஷயங்கள் வச்சிருந்தீங்க, அதெல்லாம் மைண்ட்ல ஏத்திக்கிறதுக்கு டைம் கொடுக்காம டக்குன்னு வந்துட்டீங்கிற மாதிரி ஃபீல் ஆச்சு. ஒரு நீட்டான சீரிஸ் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது அண்ட் களம் காவலும் தமிழ் டப்பிங்லேயே இருக்குது. ஸோ ரெண்டுமே கிரைம் த்ரில்லர் ஏரியாவில் நீங்க பார்க்கணும்னா தாராளமா இந்த ரெண்டுத்தையுமே நீங்க ட்ரை பண்ணுங்க. அண்ட் சொல்லுங்க இவங்களுடைய படங்களுக்கான ட்விஸ்ட்கள்லாம் பயங்கரமாவே இருக்கும். ஒரு 17 படம் கிட்ட இருக்குது, அது எல்லாமே நம்ம எக்ஸ்பிளேஷன் சேனல்ல அப்படியே ஒரு சீரிஸ் மாதிரி கண்டினியூ பண்ணலாமா அப்படின்னு சொல்லுங்க. ஸோ நம்ம அடுத்தடுத்து இவங்களுடைய படங்கள் மட்டும் நம்ம தனியா போடுவோம். இப்ப சீரிஸ் தமிழ் டப்பிங்ல இருந்து படங்கள்லாம் இல்ல, அதனால கேட்கறேன் எக்ஸ்பிளேஷன் போடலாமா வேணாமான்னு. அப்புறம் இன்னும் பாத்துக்கிட்டு இருக்காரு இந்த ரன்னவே சீரிஸ். போன வீடியோல சொன்ன பாத்துக்கிட்டு இருக்கேன், ஆமாங்க பாத்துக்கிட்டு இருக்கேன். அதுக்குள்ள அகத்தா கஸ்டி வந்ததுனால இந்த பக்கம் ஷிஃப்ட் ஆயிட்டேன். 3 எபிசோடா முடிச்சிடலாம்னு சொல்லி களம் காவலும் சரி தமிழ் டப்பிங் எப்படி இருக்குங்கிற மாதிரி ட்ரை பண்ணலாம்னு இதுன்னு ட்ரை பண்ணேன். ரன்னவே சீரிஸ் முடிக்கணும், அது இல்லாம இன்னும் 2 சீரிஸும் பாத்துக்கிட்டு இருக்கிறேன். அதெல்லாம் மொத்தமா முடிச்சுட்டு இந்த பொங்கல் லீவுக்கு ஏகப்பட்ட சீரிஸ் தான் வருது, படங்கள்லாம் இப்ப கம்மியாயிடுச்சு, மொத்தமா சீரிஸா தான் இறங்குறாங்க. ஸோ நாளைக்குமே இந்த லிஸ்ட்ல நிறைய வரப்போகுது, அதெல்லாம் பார்த்து முடிச்சுட்டு வீடியோ போடலாம்பா. இப்போ நீங்க என்ன சீரிஸ் பார்த்துட்டு இருக்கீங்கிறத சொல்லுங்க, அதை நானும் கண்டினியூ பண்றேன். அண்ட் எல்லாருக்குமே பொங்கல், மாட்டு பொங்கல், காணும் பொங்கல் அண்ட் எல்லாருக்கும் பொங்கல் திருநாள் நல்ல வாழ்த்துக்கள்ப்பா. நல்லா என்ஜாய் பண்ணுங்க. வெப் சீரிஸ் படங்கள் டசன் கணக்கில் இருக்குது, எல்லாத்தையும் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. அப்படியே மறக்காம சோடா பிடிச்ச நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பை.